முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் சாப்டர் 4ல் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அந்த தலைப்புக்கு கீழே டெவலப்மெண்டல் டாஸ்க் அண்டு மென்டல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு 2 தலைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம் வீடியோ. இந்த வீடியோவை இது தியரி தான். இந்த தியரியை ஒரு தடவை நல்லா தெளிவாக நாம் இப்போ வீடியோவில் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் இந்த பகுதியிலேருந்து கேள்வி வந்தால் நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதனால் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் டாஸ்க், வளர்ச்சி பணி அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன, நாம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பருவத்திலையும் இல்லைனா ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் அந்தந்த வயதுக்கு உரியதை நாம் கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி அடுத்த நிலைக்கு அது நம்முடைய சாதனைக்கு அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கு உதவுறதா இருக்கணும். அப்படி நாம் கற்றுக்கிற ஒரு விஷயந்தான் இங்கே என்ன சொல்ல வரணும் அப்படின்னா வளர்ச்சி பணி. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குரியதை நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் டெவலப் ஆகியிருக்கோம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ அதைத்தான் டெவலப்மெண்டல் டாஸ்க், வளர்ச்சி பணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு அடுத்த கட்ட சாதனைக்கு வழி செய்தல். அதுதான் நாம் இப்போ ஒரு பிறந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது, அந்த வயதில் பருவத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு சாதனை. பேச ஆரம்பிக்குது, அது ஒரு சாதனை. அப்போ அந்த வயதுக்குரியதை கற்றுக்கிறது, அடுத்த வயதுக்குரியதை விளையாட்டு கற்றுக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு வயதுலேயும் நாம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இதெல்லாம் செய்யணும்னு அடிப்படை வச்சுருக்கோம். அதை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நம்ம டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது சரியான நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் அதுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதான் இங்கிலீஷில் டீச்சபிள் மொமெண்ட் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதாவது இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் நாம் இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை அந்த வயசுலேயே நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டீச்சபிள் மொமெண்ட்டு. அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய தருணம். சரியான நேரத்தில் நாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான், சரியான பருவத்தில் நாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றோம். இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க், வளர்ச்சி பணி பற்றி ஹேவி கட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு தியரி, ஒரு கோட்பாடை சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மனிதர்களுடைய பருவங்களை மொத்தமாக ஒரு 6 பருவங்களாக பிரிச்சிருக்கிறார். அதுதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கோம். குழவி பருவம், அதுவும் குழந்தை பருவம் 0லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் 6லேருந்து 13 வரைக்கும் இருக்கிறத லேட்டர் சைல்ட்ஹுட்னு சொல்லிட்டு பின் குழந்தை பருவமாக பிரிச்சிருக்கிறாரு. அப்புறம் குமர பருவம், அப்புறம் முன்முதிர் பருவம், நடுமுதிர் பருவம், கடைசியாக முதிர்ச்சி பருவம். இந்த 6 பருவங்கள்லேயும் ஒரு மனிதன் என்னென்ன வளர்ச்சி நிலைகளை அடைஞ்சிருக்கணும், அது என்னென்ன டெவலப்மெண்ட் டாஸ்கில் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு தியரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு நாம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த ஹேவி ஹர்ட் இவருடைய தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இதையும் எரிக்சனுடைய தியரியும் நாம் ஒப்பிடலாம். அதாவது அதில் அந்த பருவத்துக்குள்ளதை அவங்க சரியாக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று கிடைக்கும், நேர்மறையாக கற்றுக்கலைன்னா எதிர்மறையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இதுக்கு முன்னாடி எரிக்சனோட 8 நிலைகளில் பார்த்துருந்தோம். இவர் 6ஆக பிரித்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு குழந்தையானது குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் அதற்கேற்ற மாதிரி சரியான வளர்ச்சி பணியை முடிச்சிருச்சு அப்படின்னா சமூகத்தால் என்ன பண்ணப்படும்னா அங்கீகரிக்கப்படும். அதில் தோல்வி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சமூக இயல்பில் தடுமாறி ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை உருவாகுது. எல்லாரும் ஒரு வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் பொழுது ஒரு குழந்தையால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியலன்னா அந்த முடியாத குழந்தைக்கு அது அன்ஹாப்பி தான். சரிங்களா? இண்டிவிஜுவலாக ஒரு தனிநபரை மகிழ்ச்சியற்ற நிலை தான் வரும். அப்போ கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நல்ல வேகமாக கற்றுக்கிட்டாங்கங்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சமூக அங்கீகாரம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய கோட்பாடு. ஹேவி ஹட்ஸ் அவருடைய தியரிப்படி டெவலப்மெண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது 0லேருந்து 6 வயதிற்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு, அதாவது குழவி பருவமும் வந்துடும், குழந்தை பருவத்தோட ஆரம்பமும் வந்துடும். அதில் என்ன வளர்ச்சி பணிகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நல்லது, அது நல்லா கற்றுக்குச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லேர்னிங் டு வாக், நடக்க கற்றுக்கிறது. அந்த 0லேருந்து 6 வயசுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். ஸோ அதை நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிக்கலாம். அப்போ 6 வயசுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இங்கே சொல்ல வரோம். நடக்க கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பேச கற்றுக்கணும்,
டாய்லெட் ட்ரைனிங், தன் சுத்தம், தன்னை தானே சுத்தப்படுத்தி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ரீடிங், இந்த படிக்கிறது எழுத படிக்கிறதுல வந்து அடிப்படைகளை இந்த வயசில் அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஓகே, நார்மலாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அதில் தான் தடுமாற்றம், டிசேபிலிட்டி, இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சொல்ல வர்றோம். அடுத்தது ஸ்டேஜ் 2. இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடுக்குழந்தை பருவம்னு சொல்கிறோம். 6லேருந்து 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க என்ன கற்றுக்கணும்? முதல்ல லேர்னிங் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் நெசசரி ஃபார் ஆர்டினரி கேம்ஸ். அதாவது ஒரு அடிப்படையாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு தேவையான உடல் திறனை இந்த குழந்தைங்க பெற்று இருக்கணும். சரிங்களா? அது இல்லை அப்படின்னும் போது தான் நாம் சொல்லுவோம் உடல் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிரச்சனை இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அது இந்த வயசில். அதுக்கு அடுத்து என்ன கற்றுக்கணும்? ஒத்த வயதினுடன் விளையாட கற்றுக்கணும். எல்லா பசங்களோடவும் சேர்ந்து விளையாட கற்றுக்கணும். அது இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்? நம்மளை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை வரும். சமூகத்தோடு நாம் இணங்கி போக முடியாத ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னாட்சி அடைதல். ஒரு குழந்தை, நம்ம ஏற்கனவே டாய்லெட் ட்ரைனிங் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, தன் சுத்தம்லாம் அந்த 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஆளுடைய ஹெல்ப் தேவை எல்லா வேலைகளுக்கும். ஆனால் 6லேருந்து 12 வயது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை தானே தனக்கான வேலைகளை சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சுக்க ஆரம்பிச்சிருது. ட்ரெஸ்ஸு போடுறதாகட்டும், தன்னை சுத்தப்படுத்திக்கிறதாகட்டும், இதெல்லாம் அதுவே கற்றுக்குது. அதுக்கப்புறம் இந்த வயசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பற்றின ஒரு சமூக கருத்து அவங்களுக்கு கிடைக்குது. விமன், ஒரு பெண்ணு ஒரு ஆண் 2 பேருக்கும் இடையிலான உடலியல் வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து 6லேருந்து 12 வயதுக்குள்ளே. அடுத்தது ரொம்ப முக்கியமான பருவம் குமரப்பருவம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வயதில் என்ன மாற்றங்கள். நல்லா இதில் பார்த்துக்கங்க, இவரோட தியரி ரொம்ப ஈஸி. நாம் எல்லாமே அதை கடந்து வந்திருப்போம், இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய லைஃப்பில். ஸோ அந்த ஏஜுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாம் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ குமரப்பருவத்தில் என்ன வேணும்? உடலியல் மாற்றங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும். உடலியல் மாற்றங்கள், பாலியல் உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடையும், நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ உடலியல் மாற்றம் நடக்கும்போது அதை அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கணும். அதனால் ஒரு பெரிய குழப்பமோ மன ரீதியான பிரச்சனைகளோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிடும். அதுக்கப்புறம் குடும்பமாக இணைஞ்சு பணியாற்ற தயாராகிக்கணும். ப்ரிப்பேரிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் அண்டு ஃபேமிலி லைஃப். ஒரு குடும்பமாக இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு தயாராகணும். அடுத்து நாம் ஃபேமிலி செட்டப்புக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 13லேருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு தயார் நிலையை கொடுக்கணும் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அதுக்கான முன்னேற்பாடுகள் இந்த வயசுலேயே நம்ம அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நல்ல படிப்பு கொடுத்துடணும். அதுதான் பொருளாதார வாழ்க்கைக்கு தயாராகிறதுக்கான நிலை வந்து இந்த 18 வயசுக்குள்ளே அவங்க ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் வாழ்வியல் மதிப்புகள் இல்லைனா வேல்யூஸ், விழுமங்கள்னு சொல்லுவோம். அந்த விழுமங்கள்லாம் என்ன பண்ணிக்கணும்னா இந்த குழந்தைங்க முழுமையாக அடைய ஆரம்பிச்சிடணும். ஸோ ஒரு சமுதாயத்தில் இப்படி தான் விழுமங்கள்லாம் இருக்கும். மதிப்புகள் இருக்குது, நிறைய மதிப்புகளுக்கு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த விழுமங்கள்லாம் அந்த குழந்தைங்க கற்றுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாலஜியை வந்து அந்த குழந்தைங்க உருவாக்கி வச்சுக்கணும். நாம் இப்படி தான் இதை தான் லைஃப்பில் பண்ண போகிறோம், இந்த மாதிரி லைஃப் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த லெவலில் டெவலப்மெண்டல் டாஸ்க்காக அவங்களுக்கு இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் நாம் பார்க்குறது வந்து ஏர்லி அடல்ட்ஹுட்டு. அதாவது 19 வயதுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள முன்முதிர் பருவம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பருவம் தான் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிற பருவம். அதாவது வாழ்க்கை துணையை நாம் வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது. லைஃப் செட்டில் ஆகிற வயசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வயசில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறது. முதல்ல நமக்கு லைஃபுக்கு பார்ட்னர் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து வாழ கற்றுக்கணும் இந்த வயசு 30 வயசுக்குள்ளே. அதுக்கப்புறம் சமுதாயம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஆண் பெண் நிலையினை நம்ம வந்து சமுதாயம் இந்த வயதில் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு ஆணுக்கான என்ன லட்சணங்கள்னு நான் சொல்கிறது வந்து உத்தியோகமாக இருக்கணும், ஒரு ஃபேமிலியோடு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் இல்லைன்னும் போது என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு இன்னும் ஃபேமிலி செட் ஆகலை. நம்ம எல்லோரும் லைஃப்பில் பார்க்குறோம் இல்லையா, ஃபேமிலி செட் ஆகலை, அவங்க வந்து யாரும் பொண்ணு தரல, இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு நடக்கும். அப்போ ஒரு நார்மலான ஆணுக்கு 30 வயதுக்குள்ளே ஒரு குடும்ப சூழல்லாம் உருவாகி இருக்கணுங்கிற மாதிரி அதை வந்து கிடச்சிடணும். அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்க கற்றுக்கணும். ஃபேமிலி கிடச்சிருது. ஃபேமிலியை வந்து என்ன பண்ணுது,
அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தொழில், ஒரு நிலையான ஒரு தொழிலுக்கு வந்துடணும். தொழில் துவங்கிடணும். ஒரு கேரியர் இல்லைனா ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை இந்த இடத்துல நாம் கிடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஒரு ஒரு இல்லைனா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், சராசரியாக ஒரு குடிமகன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பை இந்த வயசில் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம குமர பருவத்திலலாம் சராசரியான ஆளாக நம்ம இருந்திருக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு சின்ன பையனாக இருந்திருப்போம். நமக்கு பொறுப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வயதில் அந்த பொறுப்பெல்லாம் வந்துடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 31லேருந்து 60 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறது நடுமுதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு குழந்தைகள் உருவாகியிருப்பாங்க. அந்த குழந்தைகள் குமர பருவத்தினராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு இருக்குது. 31லேருந்து 60 வயதுங்கும்போது அவர்களுக்கு திருமணம் செய்கிற வயது கூட வந்துடும் சில டைம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பொறுப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டுதலை நாம் செஞ்சிடணும். நல்லா சம்பாரித்து கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பை செம்மைப்படுத்துகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செட்டில் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாம் இந்த வயதில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த 60 வயதுங்கிறது ஓய்வு நேரத்துக்கு பிளான் பண்ணணும். நாம் வந்து ஓய்வு நேரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், அடுத்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவோம், இல்லை நம்மளுடைய உடல் வந்து ஓய்வு கேட்கும், அந்த வயதில் நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு பிளானிங்லாம் அதுக்கான பணிகளில் இந்த டைமில் நம்ம வந்து ஈடுபட்டுறணும். அதுக்கப்புறம் முதிர் பருவம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 31 வயசுக்கு மேலே 60 வயதெல்லாம் நெருங்கும் பொழுது 40-45 வயசுக்கு மேலேயே ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் வந்து தளர்வடைய ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் மாற்றங்கள் எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்க இந்த பருவத்தில் தயாராக இருந்துக்கணும். இதெல்லாம் தான் இந்த ஏஜுக்கான டெவலப்மெண்டல் டாஸ்க்கு. இப்போது கடைசி ஸ்டேஜ் முதிர்ச்சி பருவம், லேட்டர் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். 61 வயதுக்குலேருந்து இறக்கும் வரைக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 60 வயதுக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுடைய உடல் வலிமை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் உடல் நலனும் ஹெல்த்து வந்து டோட்டலாக நம்மளோட வந்து நெகட்டிவாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை நாம் என்ன பண்ணிக்கணும்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், பொறுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவோம் கண்டிப்பாக இந்த ஏஜில். அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், நம்ம மனசு ஏற்றுக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோமே, நம்மளை யாரும் மதிக்கலை, நம்ம இல்லை முன்னாடி வந்து இவ்வளோ வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம், இவ்வளோ பொறுப்போடு இருந்தோம், ஒரு அதிகாரியாக இருந்தோம், அதெல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நம்ம கடமையில் ஒரு வயதானவர்னால் ஒரு மெச்சூரிட்டி, அதனால தான் இந்த முதிர்ச்சி பருவம்னே சொல்கிறாங்க. அந்த வயதானவருக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த மெச்சூரிட்டியை நாம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு நாம் அக்செப்ட் பண்ணி அதை மீட் பண்ணணும். அதை வந்து நாம் நல்ல விதமாக மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பொறுப்பான ஆளாக இருந்து பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 6 ஸ்டேஜில் டெவலப்மெண்டல் டாஸ்க்காக நம்ம பார்க்குறோம். எந்தெந்த வயதில் எது இருந்ததுன்னா அது வந்து சரியான வளர்ச்சி, இல்லைன்னா அது வந்து சரியான வளர்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறத நாம் சொல்லிடுறோம். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் டாஸ்க்கை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள். அடுத்து நாம் பார்க்குற ஒரு டாபிக் வந்து மென்டல் எபிலிட்டி, மனத்திறன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தனிநபருடைய நாலேஜுன்னு சொல்லலாம், இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு திறன் இருக்குது, ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து சொல்கிறது. ஸோ இங்கே தியரியாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, த பவர் டு லேர்ன் ஆர் ரீடைன் நாலேஜ். அதாவது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கற்றுக்குறோம் அப்படிங்கிறதும், அதை கற்றுக்கிட்டதை எந்த அளவுக்கு நாம் வந்து தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திறன் தான் வந்து மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மனத்திறன் என்பது ஒரு நபர் சிந்திக்கிறது, கற்றுக்கிறது, புரிஞ்சுக்கிறது மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன். நாம் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இவர் நல்ல ஸ்கில்டுங்க, இவர் வந்து நிறைய ஈஸியாக புரிஞ்சுக்குவார், இவர் ப்ராப்ளம் சால்விங்கில் திறன் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இந்த மென்டல் எபிலிட்டி, மனத்திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகும். இந்த மென்டல் எபிலிட்டிங்கிறது எதை வச்சுது அப்படின்னா, இது நினைவாற்றல். நாம் எந்த அளவுக்கு நினைவில் மெமரியில் வச்சுக்கிறோம், பகுத்தறிஞ்சு எவ்வளவோ பார்க்குறோம், அதை எப்படி நல்லா புரிஞ்சுக்கிற திறன் நமக்கு கிடைக்கிது, இது எல்லாத்தையும் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம். நாம் வெறுமனே நாலேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை லைஃப்பில் அப்ளிகேஷன் பண்ணணும். அதை எந்த அளவுக்கு நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மென்டல் எபிலிட்டின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த மென்டல் எபிலிட்டியில் டைப்ஸ் ஆஃப் மென்டல் எபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது மனத்திறனுடைய வகைகள் இருக்குது. இது 2 வகையாக பிரிச்சிடுறாங்க. ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் ஒன்றும், செகண்டரி மென்டல் எபிலிட்டிஸ் ஒன்றும் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. ஸோ ப்ரைமரியில் என்னெல்லாம் இருக்குது, முதன்மை மனத்திறன்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது அடிப்படையாக எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டியது. முதல்ல வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், வாய்மொழி தொடர்பு, நாம் எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட ஒரு தெளிவான தொடர்பாடல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்பர் ஃபெசிலிட்டி, அதாவது எண்களை எந்த அளவுக்கு நாம்
திறனோடு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும், அதாவது கால்குலேஷன்ஸு இதெல்லாம் நம்ம தெளிவாக பண்ணுறோம் இல்லையா, மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பெர்செப்சுவல் ஸ்பீடு, புலனுணர்வு வேகம். ஒருத்தர் ஒரு புலன்களை பயன்படுத்தி நாம் கற்றுக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் திறன் பெற்றிருக்கோம். இப்போ இன்னொருத்தர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறத விட நாம் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது ஈஸியாக பண்ணிக்கிறோமா, இல்லை அதை திறனுடைய அளவில் ப்ராப்ளமே இல்லாமல் சரியாக பயன்படுத்துகிறோமாங்கிறத சொல்கிறது. இதெல்லாம் வந்து புலனுணர்வு வேகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்டு ஃப்ளூவன்சி அப்படின்னா சொற்களை சரளமாக தவறில்லாமல் நாம் எப்படி பயன்படுத்த கற்றுக்குறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ப்ரைமரியாக எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு திறன், மனத்திறன் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நாலேஜ் இது. அதுக்கப்புறம் செகண்டரி மென்டல் எபிலிட்டிஸ், இரண்டாம் நிலை மனத்திறன்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவான நுண்ணறிவு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ஒரு தெளிவாக எந்த விஷயத்தையும் பகுத்து பார்த்து கிளியராக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவான நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். லாஜிக்கல் திங்கிங் இதை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தர்க்க ரீதியாக சிந்திக்கணும், எது சரி எது தவறு அப்படிங்கிறத நாம் பொறுத்து உணர்ந்து பகுத்து பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து தர்க்க சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆடிட்டரி ஆர்கனைசேஷன் எபிலிட்டி, அதாவது நாம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம், கேட்குறோம், அதை சரியான அளவில் சரியான வரிசை முறையில் புரிஞ்சிக்க நாம் வந்து திறன் பெற்று இருக்கணும். சரிங்களா? எல்லா விஷயத்தையும் தொகுத்து பார்த்து ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வரிசையாக சரியான முறையில் நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாம் அப்ளை பண்ணுற திறன் நம்ம வந்து பெற்று இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இரண்டாம் நிலை. அப்போ பிரைமரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ரெண்டாவது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இரண்டாம் நிலை வந்து இதில் நிறைய திறன்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நாம் இந்த 4th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அடுத்த 2nd சாப்டர் வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நன்றி.